Okay. Now, this is choose 2 from 5. 5 ஆப்ஷன்ஸ்ல 2 ஆப்ஷன் சூஸ் பண்ற மாதிரியான கொஸ்டின். இது சிமிலர் டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஓகே, அதுல 3 ஆப்ஷன், அதுல ஒரு ஆப்ஷன் ஆன்சரா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா 5 ஆப்ஷன்ஸ், 5 ஆப்ஷன்ஸ்ல ஏதோ 2 ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். எந்த 2ன்றத சூஸ் பண்றது தான் கொஸ்டின். ஓகே, அண்ட் இதுலயுமே 5ஐயும் பத்தி அந்த ஆடியோல கதைப்பாங்க. ஆனா கொஸ்டினுக்கு ஆன்சரா ஏதோ 2 தான் சொல்லுவாங்க, மற்ற 3ஐயும் சம்பந்தமே இல்லாம கதைப்பாங்க, இல்லைன்ற மாதிரி நெகட்டிவா கதைப்பாங்க. ஸோ எந்த 2 ஆன்சரா சொல்றாங்கன்றத நோட் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, பட் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல இல்லாம இதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு சொன்னா, இது எதெல்லாம் ஆன்சரா வருமோ அதை ஓரளவுக்கு சுத்தி வளைச்சு தான் சொல்லுவாங்க இது ஆன்சரா வரும்ன்றதுக்கு. ஓகே, பட் எதெல்லாம் ஆன்சரா வராதோ அதை ஈஸியா சொல்லிடுவாங்க. அப்ப நீங்க மெயினா இந்த 5 ஆப்ஷன்ஸ்ல 2 ஆப்ஷன் சூஸ் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்போது என்னென்னலாம் ஆன்சரா வரும்ன்றத நோட் பண்றதை விட எதெல்லாம் வராதுன்றத நீங்க ஈஸியா ஸ்போர்ட் பண்ணலாம். ஈஸியா கண்டிப்பா ஆன்சரா வராதுப்பான்னு இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யூ கேன் மற்ற 2 நீங்க சூஸ் பண்றது பெட்டர். ஓகே, இது தேர்ட் செக்ஷன்லயுமே வரும். அப்படி வரும் அங்கேயுமே இதே கான்செப்ட் தான். ஆன்சரா வராததை ஈஸியா சொல்லுவாங்க, வர்றதை சுத்தி வளைச்சு தான் சொல்லுவாங்க. ஓகே, நான் இப்போ கொஸ்டின்ஸுக்கு வருவோம். அக்கார்டிங் டு மேகன், what are the 2 main advantages of working in agriculture and horticulture sector? இதெல்லாம் ஆடியோல அப்படியே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த 5ல ஏதோ 2 அட்வான்டேஜஸ் சொல்றாங்க. அட்வான்டேஜ்னு சொன்னா நன்மை, பாசிட்டிவான விஷயங்கள், நன்மைகள். ஓகே, 2 சொல்ல போறாங்க. ஏ ஆப்ஷன் என்ன? தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். அந்த இது வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க, அந்த மாதிரி சொல்றாங்களான்னு பாருங்க. ஓகே, அது நன்மையா சொல்றாங்களா? ஆர்எல்ஸ் த அபவ் அவரேஜ் சேலரிஸ். சேலரிஸ் வந்து அவரேஜை விட அதிகமா இருக்கும், அப்ப அதிகமான சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களான்னு பாருங்க. அது நன்மைகளா சொல்றாங்களா? ஆர்எல்ஸ் த ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு நிறைய வகையான ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நிறைய ஒர்க்கிங் இது கிடைக்கும் என்ற மாதிரி சொல்றாங்களா? பாசிட்டிவா சொல்றாங்களா? ஆர்எல்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஓவர்சீஸ் ட்ராவல், லைக் ஃபாரினுக்கு போறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? இதையும் பத்தி கதைப்பாங்க, அட்வான்டேஜா சொல்றாங்களா? ஆல்ரைட், த சான்ஸ் டு பி இன் அ நேச்சுரல் என்விரான்மெண்ட், இயற்கையான சூழலில் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? இதை பத்தி கதைப்பாங்க, பட் அதை வந்துட்டு பாசிட்டிவா சொல்றாங்க, அட்வான்டேஜா சொல்றாங்களா? இந்த 5ஐயும் பத்தி கதைப்பாங்க, 2 விஷயத்த தான் அட்வான்டேஜா சொல்லுவாங்க. எந்த 2 சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, இப்ப ஒரு அன்அஃபிஷியல் டெக்னிக், இதை நோட் பண்ணி வைங்க. ஒரு ஆப்ஷனை பத்தி கதைக்கும் போது பட் ஆர் ஹவவர் என்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த ஆப்ஷன் ஆன்சரா வராது. ஓகே, இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்குமே பொருந்தும். 3 ஆப்ஷனை பத்தி கதைக்கிறாங்க, ஏதோ ஒரு ஆப்ஷனை பத்தி கதைச்சு கொண்டிருக்கும் போது பட்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அது ஆன்சரா வராதுன்னு அர்த்தம். அது குறிப்பா இதுல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சேலரி பத்தி கதைக்கிறாங்க, சேலரி பத்தி கழிச்சிட்டு பட் அட்வான்ஸ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா இது ஹவவர் சொன்னா அது ஆன்சரா வராது. ஆனா அந்த ஆப்ஷனை கதைக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல பட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அது வரலாம், வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த கதைச்சு கொண்டிருக்கும் போது இது சொன்னாங்கன்னா வராது. அதே மாதிரி இன்னொரு வேர்ட் தோ. ஓகே, இல்லைன்னு சொன்னா ஆல் தோன்னு கூட சொல்லலாம், இருந்தாலுமே அர்த்தம். இந்த வேர்ட் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாலுமே அந்த ஆப்ஷன் ஆன்சரா வராதுன்றதை நீங்க ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அதுக்காக வராத எல்லா ஆப்ஷனுக்குமே இந்த வேர்ட் சொல்லுவாங்களான்னு கிட்ட கிடையாது. ஓகே, இத சொன்னாங்கன்னு சொன்னா வராதுன்னு அர்த்தம். ஓகே, நவ லெட்ஸ் ஸ்டார்ட். கொஸ்டின் நம்பர் 11 and 12 மட்டும் ப்ளே பண்றேன். ஜஸ்ட் லிசன் அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். ஓகே, Part 2. You will hear ஸ்கிப் பண்ணி சைட் அதுக்கே போயிடுறேன். answer questions 11 to 14. Hello, everyone. My name's Megan Baker, and I'm a recruitment consultant at AVT Recruitment Specialists. Now, our company specialises in positions that involve working in the agriculture and horticulture sectors, so that's fresh food production, garden and park maintenance, and so on. And these sectors do provide some very special career opportunities. For a start, they often offer opportunities for those
who don't want to be stuck with a 40-hour week, but need to juggle work with other responsibilities, such as childcare. And this is very important for many of our recruits. Some people like working in a rural setting, surrounded by plants and trees instead of buildings, although we can't guarantee that. But there are certainly health benefits, especially in jobs where you're not sitting all day looking at a screen, a big plus for many people. Salaries can sometimes be good too, although there's a lot of variety here. And you may have the opportunity in some types of jobs for travel overseas, although that obviously depends on the job, and not everyone is keen to do it. Of course, ஓகே நான் திருப்பி நான் ப்ளே பண்றேன். மிஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே Questions 11 to 14. hello everyone. My name's Megan Baker, and I'm a recruitment consultant at AVT Recruitment Specialists. Now, our company specialises in positions that involve working in the agriculture and horticulture sectors, so that's fresh food production, garden and park maintenance, and so on. And these sectors do provide some very special career opportunities. For a start, they often offer opportunities for those who don't want to be stuck with a 40-hour week, but need to juggle work with other responsibilities, such as childcare. And this is very important for many of our recruits. Some people like working in a rural setting, surrounded by plants and trees instead of buildings, although we can't guarantee that. But there are certainly health benefits, especially in jobs where you're not sitting all day looking at a screen, a big plus for many people. Salaries can sometimes be good too, although there's a lot of variety here. And you may have the opportunity in some types of jobs for travel overseas, although that obviously depends on the job, and not everyone is keen to do it. Of course, ஓகே நவ் டெல் மீ எந்த ரெண்டு ஆன்சர் வரலாம்? ஹலோ சரி. எது ரெண்டு வர சும்மா கெஸ் பண்ணல. எதெல்லாம் வராதுன்னு ஃபீல் பண்றீங்க? சி வரும். சாரி சி சி வரலாம். ஓகே வேற டி டி. ஓகே ஃபைன். ஓகே இதுல ஆன்சர் வர்றத சுத்தி வளைச்சு தான் சொல்லுவாங்க, வராததை ஈஸியா இருக்கும். ஒன்னொன்னா பார்ப்போம். Carefully and answer questions 11 to 14. hello everyone. My name's Megan Baker, and I'm a recruitment consultant at AVT Recruitment Specialists. Now, our company specialises in positions that involve working in the agriculture and horticulture sectors, so that's fresh food production, garden and park maintenance, and so on. And these sectors do provide some very special career opportunities. ஸ்பெஷல் கேரியர் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி கதைக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். For a start, they often offer opportunities for those who don't want to be stuck with a 40-hour week, but need to juggle work with other responsibilities, such as childcare. And this is very important for many of our recruits. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி சொல்லிட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம். Some people like working in a rural setting, surrounded by plants and trees instead of buildings, although we can't guarantee that. என்ன சொன்னாங்க? some people like in rural settings surrounded by plants and trees ன்னு சொல்றாங்க. எந்த ஆப்ஷனை பத்தி கதைக்கிறாங்க? அஞ்சு ஆப்ஷன்ஸையும் பாருங்க, எதை பத்தி இப்ப கதைக்கிறாங்க? ஹலோ இப்ப சுத்தி மரங்கள் செடிகள் இருக்கும்போது இந்த ஆப்ஷன் அஞ்சு ஆப்ஷன் எதை பத்தி கதைக்கிறாங்க? இ
ஈயை பத்தி கேட்குறாங்க. ஆன்சரா வருமா இல்லையான்றதை பார்ப்போம். ஓகே, surrounded by plants and trees instead of buildings, although we can't guarantee that. ஆல்தோ வி காண்ட், அது கேரண்டி இருக்காது. அகைன் ஆல்தோன்ற வேர்ட் சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பா வராது. ஓகே, இதுக்கு அடுத்து பார்ப்போம். But there are certainly health benefits. They are certainly health benefits ன்னு சொல்றாங்க. எந்த ஆப்ஷனை பத்தி கதைக்கிறாங்க? A. ஏ. இப்போ ஆன்சர் வருமா இல்லையான்றதை ஃபுல்லா பார்ப்போம். Especially in jobs where you're not sitting all day looking at a screen. A big plus for many people. பிக் பிளஸ் ஃபார் மெனி பீப்புள். இது வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அப்புறம் பார்ப்போம். Salaries can sometimes be good too, although there's a lot சாலரிஸ் பத்தி கேட்குறாங்க. ஆல்தோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி கண்டிப்பா வராது ஆன்சரா. ஓகே, of variety here. And you may have the opportunity in some types of jobs for travel overseas, although that obviously depends. ஓவர்சீஸுக்கும் ஆல்தோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் வராது. இப்போ சொல்லுங்க, எந்த ரெண்டு ஆப்ஷன் ஆன்சரா வரும்? ஏயும் சியும். ஏஎன்சி அது ஆன்சர். ஸோ அகைன் இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல அவங்க நேரடியாகவே சொல்லலை. சுற்றி வளைச்சு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நேரடியாக சொல்லலை. ஓகே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அப்புறம் பிக் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொன்னாங்க. ஆனால் எதெல்லாம் வராதோ அது ஓரளவுக்கு ஈஸியாக இது கண்டிப்பாக வராதுப்பான்னு இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டினில் கெஸ் பண்ணக்கூடியமா இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் சொன்னேன், மெயினாக எதெல்லாம் ஆன்சராக வரும்ன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட எதெல்லாம் வராதுன்றதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் பெட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணி விடலாம். ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, now 13 and 14. First question. Which two of the following are likely to be disadvantages for people working outdoor? வெளியிடத்துல வேலை செய்யற மக்களுக்கான தீமைகள் என்னென்ன? இந்த 5ல ஏதோ 2 பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி சொல்ல போறாங்க. என்ன பிரச்சனைகள்ன்றதா கொஸ்டின். ஏ ஆப்ஷன் என்ன? இன்க்ரீசிங் ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் அந்த ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கு. அப்ப ஆக்சிடென்ட்ஸ் பத்தி கதைப்பாங்க. ரிஸ்க் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களான்னு பாருங்க. அண்ட் தென் பீயிங் இன் a very quiet location, ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறது அப்படி கதைப்பாங்க, ப்ராப்ளம்னு சொல்றாங்களா? ஒரு டிஃபிகல்ட் வெதர் கண்டிஷன்ஸ் அட் டைம்ஸ், சில நேரங்கள்ல அந்த வெதர்ன்ற கண்டிஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, மோசமான கிளைமேட்டா இருக்கு, அதை பத்தி கதைக்கிறாங்களான்னு பாருங்க. தென் த காஸ்ட் ஆஃப் ஹவுசிங், வீட்டு செலவு அதான் பிரச்சனையா சொல்றாங்க. The level of physical fitness required, நீங்க வந்துட்டு பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும்ன்ற மாதிரி அதை ப்ராப்ளமா சொல்றாங்களா? 5ஐயும் பத்தி கதைப்பாங்க, ஆனா 2 விஷயத்தை தான் ஆன்சரா சொல்லுவாங்க, மற்ற 3ஐயும் இல்லைன்ற மாதிரி கதைப்பாங்க. என்ன சொல்றாங்கன்றத பாத்தீங்கன்னு சொன்னா சரி. அகைன் இதுலயுமே ஆன்சரா வராததை நீங்க ஓரளவுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். கொஸ்டின் நம்பர் 13 and 14 அப்படி லிசன் பண்ணுங்க. Depends on the job, and not everyone is keen to do it. Of course, working outdoors does have its challenges. It's fine in summer, but can be extremely unpleasant when it's cold and windy. You may need to be pretty fit for some jobs, though with modern technology, that's not as important as it once was. And standards of health and safety are much higher now than they used to be, so there are fewer work-related accidents. But if you like a lively city environment surrounded by lots of people, these jobs are probably not for you. They're often in pretty remote areas. And some people worry about finding a suitable place to live, but in our experience, this usually turns out fine. ஓகே, நான் திருப்பி ஒரு ப்ளே பண்றேன். மிஸ் பண்ணீங்கன்னா கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, The opportunity in some time, that obviously depends. Of course, working outdoors does have its challenges. It's fine in summer, but can be extremely unpleasant when it's cold and windy. You may need to be pretty fit for some jobs, though with modern technology, that's not as important as it once was. And standards of health and safety are much higher now than they used to be, so there are fewer work-related accidents. But
If you like a lively city environment surrounded by lots of people, these jobs are probably not for you. They're often in pretty remote areas. And some people worry about finding a suitable place to live, but in our experience, this usually turns out fine. ஓகே. இப்ப சொல்லுங்க. எந்த 2 ஆன்சர் வரலாம்? இதெல்லாம் வராதுன்ற மாதிரி இந்த இதை ஃபீல் பண்றீங்க? சி வரும். சாரி? சி வரும். ஓகே. வேற? சரி, இதெல்லாம் வராதுன்னு ஃபீல் பண்றீங்க? ஏயும் சியும் விடையா வருமா சார்? ஏயும் சியும் சொல்றீங்க. ஓகே. Let's check it out one by one. Depends on the job and Sorry? ஆக்சிடென்ட் பத்தி கேட்டு வட்டன்னு சொன்னவங்க. அப்ப ஏ வராதுன்னு சொல்றீங்க. சரி, ஓகே. இப்போ ஒண்ணா பார்ப்போம். not everyone is keen to do it. Of course, working outdoors does have its challenges. It's fine in summer, but can be extremely unpleasant when it's cold and windy. கோல்ட் அண்ட் விண்டில எக்ஸ்ட்ரீம்லி அன்பிளசண்டா இருக்கும்னு சொல்றாங்க. சி ஆன்சர் அது ஷுவர். இன்னொன்னு பாப்போம். You may need to be pretty fit for some jobs, though with modern technology that pretty fit for this job though ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எந்த ஆப்ஷன் வராது? செகண்ட் 5 ஆப்ஷன்ஸையும் பாருங்க. நீங்க ஃபிட்டா இருக்கணும், தோ இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி சொன்னாங்க. இது ஆன்சரா வரலாம். வராது. டி பியா? டி 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 வீட்டை பத்தி சொன்னாங்களா என்ன? ஓகே, ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப கிளியரா இருக்கணும். ஆடியோ திருப்பி ப்ளே பண்ண லிசன் பண்ணுங்க. you may need to be pretty fit for some jobs, though with modern technology நீங்க ஃபிட்டா இருக்கணும், தோ அந்த மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. எந்த ஆப்ஷனை பத்தி கதைக்கிறாங்க? இ இ அது கண்டிப்பா வராது. என்ன தோன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, that's not as important as it once அது இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த ஆக்சுவல் மீனிங் அதுதான். பட் இந்த தோ ஒரு பட்ன்ற விட வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு இது பண்ணிடலாம். இது ஆன்சரா வராதுன்னு சொல்லி. ஸோ இ ஆன்சரா வராது. நெக்ஸ்ட் was. And standards of health and safety are much higher now than they used to be, so there are fewer work-related accidents. standard and safety are much higher, so there are few work related accidents. accidents வந்து few ன்னு சொன்னா குறைய சில சில கொஞ்சமா அதான் சொல்லுவாங்க few. ஏ ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்க? இன்க்ரீசிங்னு சொன்னா அதிகரிக்க. அப்ப ஏ கண்டிப்பா வராது. கரெக்டா? ஸோ எல்லாத்துக்குமே தோ ஆர் பட் சொல்லணும் மட்டும் அவசியம் இல்லை. இப்படி மாத்தியும் கதைக்கலாம். ஸோ ஏ இஸ் நாட் தி ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். But if you like a lively city environment surrounded by lots of people, these jobs are probably not for you. They're often in pretty remote areas. இது வந்துட்டு சிட்டி ஏரியான்னு உங்களுக்கு இல்ல, இது ரொம்ப ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. எந்த ஆப்ஷனை பத்தி கதைக்கிறாங்க? பி பி பத்தி கதைக்கிறாங்க. அப்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்து பார்ப்போம். And some people worry about finding a suitable place to live, but in our experience some people worry about finding a suitable place to live, but in our opinion, so வாழ்றதுக்குரிய இடம் எந்த ஆப்ஷனை பத்தி கதைக்கிறாங்க? பி தான். சாரி, பி டியை பத்தி கதைக்கிறாங்க. ஆனா பட்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப டி ஆன்சர் ஹவுசிங்கை பத்தி கதைக்கிறாங்க. வராது. அப்ப ஆன்சர் டி அண்ட் சி ஆஃப் தி ஆன்சர்ஸ். ஸோ இதுல ஆன்சரா வராதது நேரடியா சொல்லல, ரொம்ப ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, டிஃபிகல்ட் வெதர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கோல்டு அண்ட் விண்டின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க, ஃபிட்னஸுக்கு ஃபிட்னு சொன்னாங்க, ஹவுசிங்குக்கு பிளேஸ் டு லீவ், இந்த மாதிரி நேரடியா சொல்லுவாங்க. ஸோ வராததை ஓரளவுக்கு மானிட்டர் பண்ணுங்க. இது ப்ராக்டிஸ்ல தான் வரும். ஸோ இருக்கு லைக் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்னு சொன்னா
மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின், அதுக்கு அடுத்தது இது. இந்த ரெண்டும் ரொம்ப டஃப் டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகே.